திரு கேசி, அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ்ஸை வச்சுக்கிறதுனால பெருசாக ஒன்றும் லாபம் இல்லைன்னா விஜயோடு கைகோர்க்கணும் ஓபிஎஸ் அப்படின்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிறார். செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா விஜய் கைகோர்க்கிற போது அவருடைய பலம் கூடும். செல்வாக்கு இல்லாத நபராக ஒரு கூட்டணி அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை அப்படின்னா அந்த முடிவை ஓபிஎஸ்ஸே விரும்பினாலும் விஜய் எடுப்பாரா கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கு? முதல்ல திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பேசுகிற பொழுது அவரோட அந்த ஓப்பனிங்கே, நான் திரு ஓபிஎஸ் அவர்கள் அந்த அணிக்கு ஒரு கன்சல்டன்ட் மாதிரி தான், நான் சொல்கிற கருத்துக்களை ஓபிஎஸ் எடுத்துக்கணுங்கிறது இல்லை, முடிவுகளை தனியாக அவர் தான் எடுப்பார் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிடுறார். அடுத்து நான் அண்ணா காலத்து அரசியல்வாதி, அவர் அந்த திராவிட பாரம்பரியம் திராவிட சித்தாந்தத்தில் இருந்தவர் என்பதையும் அவர் தெளிவுபடுத்திடுறார். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு 3 சீட்டு மினிமம் இருக்கிற அந்த 3 எம்எல்ஏக்களுக்கு அதிகபட்சம் 4 அல்லது 5 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஓபிஎஸ் தரப்புக்கு, ஓபிஎஸ் அணிக்கு. சரி, ஆனால் ஒரே கண்டிஷன், தனி கட்சி ஆரம்பிக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர் போடுற, நீங்கள் கேட்டீங்களே என்ன லாப நஷ்ட கணக்குன்னு, அவர் கட்சிக்கு என்ன லாபம், தேர்தல் வெற்றிக்கு என்ன லாபம், அந்த கணக்குக்குள்ளே போகலை. தனக்கு என்ன லாபம், ஓபிஎஸ்ங்கிற ஒரு போட்டியாளரை அப்புறப்படுத்தி விட வேண்டும். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான தலைமைக்கான போட்டியில் ஓபிஎஸ் என்பவரை இந்த நீதிமன்றங்களில் இருக்கிற இந்த வழக்குகளில் என்றைக்காவது இதே பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பயன்படுத்தி விடுவார்கள். அதனால இதோட அந்த அதிமுக எகென்ஸ்டான அந்த கிளைமை கம்ப்ளீட் பண்ணிடணும் என்பதற்காக இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்ற ஒரே நிபந்தனை, நீங்க தனி கட்சி துவக்குங்க, உங்களுக்கு மினிமம் 3 எம்எல்ஏக்களுக்கு உண்டு, அதிகபட்சம் போனால் 4 அல்லது 5 சீட். இது ஓபிஎஸ்க்கும் தெரியும். இபிஎஸ் சம்மதம் சொல்லிட்டாருன்னா பாஜகவுக்கு இதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்காது. பாஜக தலைமையும் ஏத்துக்கும், ஓபிஎஸ்ஸை ஏத்துக்கும், கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சேபனை இல்லை, இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஓபிஎஸும் இதுல எங்க கேம் ஆடுறாருன்னா, இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் இது பேசுறதெல்லாம் இப்போ ஓபிஎஸ் அணியில் இருக்கிறவங்களுக்கு அண்ணன் நாளைக்கு தனியா கட்சி ஆரம்பிச்சிருவாரு, நம்ம ஒரு 20-25 இடத்துல நிற்போம், நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் களத்தை தயார் பண்றாரு, யாருக்கு சீட் இல்லப்பா, நமக்கு இவ்வளவுதான் இருக்கு என்கிற அந்த களத்தை தொண்டர்களை, அதான் அவரோட அந்த பயணிக்கிறவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்றார். இல்ல சார், பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா, 2 அணி தான் இங்க பாஸ் ஆயிருக்கு, ஒன்னு திமுக, இன்னொன்னு விஜய். இங்க இருமுனை போட்டி தான். அதிமுக பாஜக கூட்டணி சீன்லேயே இல்லை, திமுக வெர்சஸ் விஜயாக களம் மாறி இருக்கு. அதனால ஓபிஎஸ் விஜயோடு போகிற போது தென் மாவட்ட மக்களுடைய ஆதரவோடு விஜய் கூட்டணி ஓபிஎஸ் இணை பலம் பெறும்னு சொல்றாரு. அது ஓபிஎஸ் அங்க போனா அந்த அணி பலம் பெறும் என்று சொல்றார். தனிப்பட்ட முறையில ஓபிஎஸ் எல்லாம் இல்லாம தனிப்பட்ட முறையில விஜய் அதிமுகவை வென்று விடுவார், அந்த இதுக்குள்ள அவர் போகல. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அங்க ஓபிஎஸ் இப்படி வரும் பொழுது 2 பெரும் சமுதாயங்கள் இடையில விஜய் என்கிற ஒரு பிம்பம், மக்கள் மத்தியில ஒரு கட்டமைப்பு, அப்புறம் எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காத திமுகவுக்கு வாக்களிக்க முடியாத பாஜகவை எதிர்க்கிற திமுகவையும் எதிர்க்கிற அந்த சித்தாந்தத்தில் ஒன்றிய ஒரு கணிசமான வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஓபிஎஸ் என்பவர் மத்தியில பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற கட்சியாக இருக்கிற வரை கனவில் கூட பாஜகவுக்கு எதிராக சிந்திக்க மாட்டார். மதியாதார் வாசலை மிதிக்காதே அப்படின்னு நினைச்சு ஒரு கும்பிடு போட்டு பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வரணும்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசுறாரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் தானே சொல்றாரு. அவர் அதனாலதான் உங்களுக்கு நான் என்னோட துவக்கத்திலே 2 விஷயத்த சொன்னேன். பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு கன்சல்டன்ட், அவர் தான் சொல்றாரு. அந்த பேட்டியினுடைய துவக்கத்திலே என்ன சொல்றாரு, நான் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி தான். இதுவரைக்கும் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினது, அவர் இந்த அணியினுடைய அவைத்தலைவராக இருந்தவர், அவர் அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகம் செய்ய மாட்டார். அப்ப இது ஒன்று தன்னோடு பயணிக்கிற தொண்டர்களுக்கு தயார் செய்கிறார்,
தமிழ்நாட்டு மக்களுக்கு தன் மீது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றார். பாரதிய ஜனதா கட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எனக்கு ஒன்றும் ஆப்ஷன் இல்லாம இல்ல, எனக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இருந்தா நானா வெளியேறல நான் வந்து அவ்வளவு நீங்க வெளியேறவே உடனே பிடிச்சி வெளியே தள்ளினா கூட அவர் வெளியேறவே மாட்டாருங்க. நீங்க வெளியேறினா தானே அவங்க அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க அதனால நான் வெளியேறிட்டேன் அப்படி எல்லாம் சொல்லவே மாட்டாரு, வெளியேறவே மாட்டாரு. ஓபிஎஸ்க்கு நிம்மதின்னு தானே பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு. அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தா நீங்க நிம்மதியா இருக்கலாம்னு தான் ஓபிஎஸ்க்கு சொல்றாரு. இவர் சொல்றாருங்க, அவர் வரமாட்டாருன்னு சொல்றேன். பாஜக எதிர்நிலைன்னு ஒன்னு எடுக்கவே போறதே இல்ல ஓபிஎஸ். கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டார், கனவுல கூட அவர் வந்து நினைச்சு பார்க்க மாட்டார். அப்ப என்ன ஆப்ஷன்? அங்க அவங்களும் அகாமடேட் பண்ணிக்குவாங்க. கடைசி நிமிடத்துல பாஜக அவரோட அந்த உரிமை மீட்பு குழு, அந்த குழுவுக்கு பாஜக கோட்டாவுல கூட கொஞ்சம் சீட்டை கொடுத்து சுயேட்சை சின்னத்துல போட்டியிட சொல்லி கூட அகாமடேட் பண்ணிக்குவாங்க. அதனால இது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் வந்து அல்ல. ஏன் அப்புறம் விஜயோட சேரணும்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசுறாரு? விஜயோட சேர்ந்தா ஓபிஎஸ்க்கு நல்லது அப்படின்னு அவர் ஏன் பேசுறாரு? எடப்பாடி பழனிசாமியை தனிப்பட்ட முறையில் பிடிக்காதவர்கள், கட்சியில அவரது நடவடிக்கைகளால் அதிருப்தி அடைந்தவர்கள், கட்சியில் இணைக்கப்படாதவர்கள், பாஜகவை விரும்பாதவர்கள், திமுகவுக்கு எந்த காலத்திலும் என்னால் வாக்களிக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறவர்கள் அனைவருக்குமே ஆப்ஷன் விஜய் வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கிறார். அவர் ஒரு ஆப்ஷனாக இருக்கிறார். அந்த அடிப்படையில தான் அவர் சொல்றாரே ஒழிய இதுக்காக எல்லாம் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் எந்த முடிவு எடுக்க மாட்டார். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி இங்க இல்ல. அவர்கள் ஒருவேளை விஜயோட கை கோர்ப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அப்படி துணிந்து ஒரு முடிவை திரு ஓபிஎஸ் அவர்கள் எடுத்தால் அது எடுபடும். பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்ற அந்த கணக்கு சரி. ஆனா ஓபிஎஸ் வந்து அப்படி ஓபிஎஸ் மட்டும் அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா விஜய்க்கு வந்து அது பலம் தானா? ஓபிஎஸ்க்கு லாபம், விஜய்க்கும் பலம் தான். அந்த கூட்டணி ஓபிஎஸ் தினகரன், ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன கணக்கு போடுறாருன்னா திரு நயினார் நாகேந்திரன் அந்த முக்குளத்து சமுதாய வாக்குகளை தன்வசம் கவர்ந்து விட்டார் என்று எடப்பாடி பழனிசாமி கணக்கு போடுறாரு. ஆனா நயினார் நாகேந்திரன் என்பவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். அவர் கவர்ந்து இருக்கிற வாக்குகள் அதிமுக வாக்குகள். அங்க அதிமுக பலகீனமாகிறது, பாஜக பலமடைகிறது. அது அதிமுக எதிர்காலத்துக்கு நல்லதல்ல என்பதை எடப்பாடி பழனிசாமி உணர மறுக்கிறார். அப்ப அந்த இடத்துலதான் பிரச்சனையே இருக்குது.